ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் ரசாயன கழிவுநீரை வெளியேற்றிய தனியார் ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் தொழிற்பேட்டை பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் சுற்றுச்சுவர் வழியாக ஆங்காங்கே கழிவுநீர் கசிந்து வெளியேறியுள்ளது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் தெரிவித்தும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வர மறுத்ததாக கூறப்படுகிறது. சிப்காட் அதிகாரிகள் முன்னிலையில் அந்த கழிவுநீரை பரிசோதனை செய்தபோது அது அனுமதிக்கப்பட்டதை விடவும் அதிகமாக 18,000 TDS உப்புத்தன்மையுடன் வெளியேறுவது தெரியவந்தது. இந்நிலையில் விதிகளை மீறி சாயக்கழிவு நீரை வெளியேற்றும் பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கு கிராம மக்கள் சென்றனர். அங்கு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சாமிநாதனை கண்டித்து மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேள்வி கேட்கறோம்னா போக தெரியுது. ஏன் இப்படி எல்லாம் மானத்தை வாங்குறீங்க? இதனிடையே முறையாக பதிலளிக்காமல் விதிமீறும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மக்களை அவமரியாதை செய்ததாக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சாமிநாதன் மீது கிராம மக்கள் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். இரவிலும் கிராம மக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.